وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய முஃமின்களே, ஆரம்பமாக எல்லோருக்கும் புனிதம் நிறைந்த ரமதான் கரீம், ரமதான் முபாரக் என்கின்ற நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் இந்த வருடத்தினுடைய ரமதானை சிறப்பாக அடையப்பட்ட நம்மை முழுவதுமான இந்த நாட்களிலே நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தந்து, எப்படி ஆரோக்கியத்தோடு இந்த ரமதானை நாம் அடைந்தோமோ அதே போன்று முழுவதுமான ஆரோக்கியத்தோடு இந்த ரமதானை முழுவதும் அடைந்து நல்லமல்கள் பல செய்து கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இந்த ரமதான் மாதம் நமக்கு இரண்டு விதமான பலன்களை தரப்போகிறது. ஒன்று, நம்முடைய உள்ளத்தினுடைய தூய்மைக்கும் அது வழிவகுக்க போகிறது, உடலினுடைய தூய்மைக்கும் அது வழிவகுத்து தரப்போகிறது இல்லையா? ரெண்டு சுத்தத்தை நமக்கு தரப்போகிறது. பொதுவாகவே ரமதான் என்றாலே தூய்மைப்படுத்துதல், கரிக்குதல் என்ற பொருள் எல்லாம் அதற்கு இருக்கிறது. தங்கத்தை உருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம், அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் வெளியே போகும் இல்லையா? அதே மாதிரி இந்த ரமதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, பாவங்களை, தவறுகளை எல்லாம் அப்படியே கரைத்து வெளியே தள்ளப் போகிறது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ரமலானு இலா ரமலான் கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கிறதே, அதிலே நடந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த ரமலானை பரிகாரமாக ஆக்குகிறான். இதன் மூலமாக இந்த வருடத்திலே ஏற்பட்ட பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பரிகாரத்தை, மன்னிப்பை, பரிசுத்தத்தை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நம்முடைய உள்ளத்தில் தேங்கி இருக்கக்கூடிய பாவக்கரைகள் எல்லாம் அகன்று உள்ளம் தூய்மை அடையப் போகிறது. அன்பர்களே, உள தூய்மை என்பது ரொம்ப முக்கியமானது இல்லையா? உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான், உள்ளம் நிலையாக இருந்தால்தான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக நடக்கும். உள்ளம் அலபாஞ்சிக்கிட்டே இருக்குது, உள்ளம் ஒரு நிலைக்கு இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருவர் காட்டுக்கு போனாராம். எதற்கு போகிறார்? தனியாக தவம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே போனவர் போய் ஒரு மரத்துக்கு கீழே கையை கட்டி கண்ணை பொத்தி கண்ணை மூடி அழகாக உட்கார்ந்து விட்டார். கொஞ்ச நேரத்தில் யாரோ ஜல் ஜல் என்று சலங்கை போட்டுக்கொண்டு வருவது சத்தம் கேட்டது. யார் வர்றான்னு தெரியலையேன்னு சொல்லி கண்ணை திறந்தாரு ஒரு பெண்ணு. அந்த அம்மாவை பார்த்த உடனே ஏற்பட்டிருந்த தவத்தினுடைய எண்ணமெல்லாம் கலைஞ்சி வேற மாதிரி ஆகிப்போச்சு. ஆஹா, நம்முடைய சிந்தனை கலைஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சவர் மறுநாள் என்ன செஞ்சாராமா, வந்து உட்காரும் பொழுது எதுக்கு வம்பு, காதில் என்ன செஞ்சுக்கலாம், பஞ்சை வைத்து கொண்டு உட்கார்ந்து விடலாம் என்று நினைத்து உட்கார்ந்து விட்டார். இரண்டாவது நாள் அந்த பெண்மணி அன்னைக்கு காலிலே கொலுசு அணிந்து தான் வந்தாள். ஆனால் சத்தம் இவருக்கு கேட்கவில்லை. காரணம், காதிலே பஞ்சை வைத்திருந்தார். அன்னைக்கு அந்த பெண்மணி கொஞ்சம் கூடுதலாக தலை நிறைய மல்லிகை பூ வைத்து கொண்டு வந்தது. அப்படியே வந்தது, அந்த அவர் இருக்கும் இடத்தை கடந்தது. காற்றில் அடித்த அந்த மல்லிகையின் வாசம் அவருடைய மூக்கு துவாரத்திலே நுழைந்து சிந்தனைக்கு போய், நேற்று வந்து அதே பொண்ணாக இருக்குமோ என்று கண்ணை திறந்தார். மறுபடியும் தவம் கலைந்து போனது. இவர் நினைச்சாரு, சரி நாளைக்கு இன்னொரு கூடுதல் பஞ்சு 2 வாங்கி எப்படி காதில் அடைச்சோமோ அதே மாதிரி மூக்குலையும் கொஞ்சம் மாட்டி வச்சுக்கலாம். மொத்தமாக சொல்லுவோன்னா போயிடுச்சுன்றுவாங்க. ஏதோ கொஞ்சம் நுகராத அளவுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து வந்து உட்கார்ந்தார். அன்னைக்கு அந்த பெண் காலில் கொலுசணிந்து இருக்கவில்லை, தலையில் நிறைய பூவும் வைக்கவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் அவருக்கு சிந்தனை வந்தது, இந்த நேரத்தில் தான் 2 நாள் அந்த புள்ள வந்துச்சு, இன்றைக்கி எங்கே காணோம் அப்படின்னு. அவர் கண்ணையும் மூக்கையும் பொத்தி கொண்டார்,
காதினுடைய துவாரத்தையும் அடைத்து கொண்டார். அந்த பெண் அன்னைக்கு வரவே இல்லை. ஆனால் சிந்தனை என்னமோ மாறி போகிறது. காரணம் என்ன? எதையெல்லாம் அங்கே க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணாமல் வெளியே க்ளோஸ் பண்ணி என்ன புண்ணியமும் இல்லை. இப்போ உள தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதற்கு இந்த கதையை சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த உள்ளத்தினுடைய தூய்மைக்கு ரமதான் என்பதை இதைவிட சிறந்த வாய்ப்பு உலகத்தில் வேறு நாட்களே கிடையாது. எனவே தான் ரமதானுடைய காலத்திலே நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கு இரட்டிப்பான பன்மடங்கான நன்மை அல்லாஹ் தருகிறான். நமக்கு தெரியும், ஒரு சுன்னத்தை செய்தால் ஃபரதினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். ஒரு ஃபரலை செய்தால் 70 ஃபரதுகளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். ரமதானிலே நம் எல்லோருக்கும் எண்ணம் உண்டு, ஏதாவது ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு செய்ய வேண்டும், பிறரிடத்திலே நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு உண்டு. இது ஏன் வருகிறது? உள்ளம் அமைதி பெற்று உள்ளம் தூய்மையாக இருப்பதினாலே கிடைக்கக்கூடிய எண்ணம். யாருக்கு பிறரின் மீது கவனம் வரும், யாருக்கு பிறரின் மீது அக்கறை பிறக்கும், யாருக்கு பிறருடைய கஷ்டங்களிலே தோள் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை வரும் என்றால், யாருக்கெல்லாம் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் பிறக்கும். இந்த மாசத்துக்கு ஒரு பேர் உண்டு, ஷஹ்ருல் முவாசாத். அன்பை, பாசத்தை, கருணையை, பரிவை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய மாசம் என்று இதற்கு பெயர் உண்டு. அந்த மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் உள்ளபடியே பாக்கியமானவர்கள். பிஷ்ருல் ஹாஃபி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இறைநேசர் இருந்தாராமா. அவர் போகும் பொழுது அவர் அணிந்திருந்த செருப்பு, அவருக்கு பேரே பிஷ்ருல் ஹாஃபி. ஹாஃபி என்றால் செருப்பு மாட்டாமல் வெறும் காலோடு நடக்கக்கூடியவர் என்று அந்த வார்த்தைக்கு பொருள். ஏன் இவர் செருப்பே மாட்டாமல் வெறும் காலோடு நடந்துட்டு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. அவர் ஒரு நாள் போய்கிட்டே இருந்தார். அவருடைய செருப்பு வார அந்து போச்சு. செருப்பலை தைத்து தரக்கூடிய மனிதரிடத்தில் போய் அந்த செருப்பை கொடுத்தாரு. அவர் தச்சு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலே கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அந்த செருப்பு தைக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளி சொன்னார், காலில் அணிந்திருக்கக்கூடிய செருப்பின் வார அந்து போய்விட்டது என்பதற்காக வேண்டியே இவ்வளவு மிடுக்கோடு நிற்கிறீரே, எத்தனை நாட்கள் நாங்கள் பசியோடு இருக்கிறோம் தெரியுமா? செருப்பு வாரை தைக்க வந்திருக்கீங்க நீங்கள், உங்களை பார்த்தா பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. எங்களுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு என்ன தெரிய போகிறது? நாங்கள் எத்தனை நாள் பசியோடு, எத்தனை நாள் காய்ந்த வயிற்றோடு கடக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அவர் கேட்டார். ஏதோ தெரியவில்லை, சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலும் நடக்கும். யாரோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம் உள்ளத்தை அப்படியே தைத்துவிடும். யாரோ சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையவே அப்படி தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை மிகவும் பாதித்தது. கடைசியில் அவர் நினைத்தார், நாம் ஆடம்பரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் உலகத்திலே எத்தனை நபர்கள் அன்றாட உணவு கூட இல்லாமல் கஷ்டத்தோடும் வறுமையோடும் பட்டினியோடும் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் நாம் செருப்பு போட வேண்டாம். செருப்பு போடாமல் இருப்பதினாலே அவர்களுடைய பசி தீரப்போகிறதா? கிடையாது. நான் வெறுங்காலால் நடக்குவதினாலே அவர்களுடைய அந்த பிணி தீரப்போகிறதா? கிடையாது. ஆனாலும் கூட அவர்களுக்கு என்னால் கொடுக்க முடிந்ததை கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்கள் படும் சிரமத்தை கொஞ்சத்தை நானும் பட்டு பார்க்கிறேனே, ஏழைகள் படும் கஷ்டத்தை கொஞ்சம் நானும் பட்டு பார்க்கிறேனே, எப்படித்தான் அவர்கள் வாழுகிறார்கள் என்பதை ஒரு துளியளவும் நானும் எடுத்து பார்க்கிறேனே என்று நினைத்தவர் அன்றிலிருந்து கடைசி காலம் வரை செருப்பு போடாமலேயே நடந்தார் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அன்பர்களே, ரமலானும் ஏழைகளின் பசியை உணர்வதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்ட முக்கியமான காரணங்களில் அதுவும் ஒன்று. எனவே உள தூய்மையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் பிறக்கும். இப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது ரமதான். அதே போன்றுதான் நம் உடலையும் தூய்மைப்படுத்துகிறது. 11 மாதமும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நல்லதோ கெட்டதோ என்னென்னலாமோ போட்டுட்டோம் உள்ளார. இது எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வு வேண்டும். நம்முடைய உடலுக்கு எப்படி ஓய்வு தேவைப்படுகிறது? அன்றாடம் உழைக்கிறோம், 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை மணி நேரமோ. சில நேரங்களிலே இரவிலே கண் விழிக்கிறோம், ஆனால் அந்த வேலைக்கு தக்கவாறு ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் ஓய்வெடுக்கிறோம். ஓய்வெடுக்காவிட்டால் அடுத்த வேலை நம்மால் இயங்க முடியாது, அடுத்த கட்ட பணிகளை நம்மால் சிறப்பாக செய்ய முடியாது. இப்போ எப்படி உடலுக்கு வெளி அவயங்களுக்கு ஓய்வு தேவையோ அப்படித்தான் நம்முடைய உள் உறுப்புகளுக்கும் ஓய்வு தேவை. அந்த ஓய்வை கொடுக்கிற இடமாக இந்த ரமதான் நோன்பு இருக்கிறது. அதன் வழியாக
உடலின் உள்பாகங்களும் வெளிப்பாகங்களும் தூய்மை அடைகிறது. இன்றைய மருத்துவ உலகம் ஆராய்ச்சி செய்கிறது. நிறைய புதிதான செய்திகளை நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதத்திலே நமக்கு தருகிறார்கள். நோன்பினால் என்ன பலன்? ஒரு முஸ்லீமாக இதை பேசுவதை விட சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக எப்படியான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை பேசுவதை கேட்கும் பொழுதே ஆச்சரியமாக இருக்கிறது. உடலிலே பல கெட்ட கழிவுகள் இருக்கிறது. தேவையில்லாமல் நாம் சாப்பிட்ட சில விஷயங்கள் கழிவாக போய் தங்கி நிற்கும். டாக்ஸிஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த கழிவுகளை எல்லாம் மொத்தமாக வெளியேற்றக்கூடிய வேலையை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால் நோன்புதான். சில பானங்களை தயாரித்து இதை குடிங்க, இந்த ஜூஸை குடிங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, அல்லது இந்த மாத்திரையை போட்டுக்கொள்ளுங்கள், இது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியே தள்ளிவிடும் என்று சொல்லுகிறார்கள். சிலர் செய்யவும் செய்கிறார்கள். ஆனால் இதுவெல்லாம் எதையுமே செய்யாமல் ஒருவர் ரமலானுடைய காலத்தில் இப்படி நோன்பு இருந்தால், முஸ்லிம்கள் வைப்பதை போன்று உண்டான நோன்பு, கிட்டத்தட்ட 13 மணி நேரம் 14 மணி நேரம் சொட்டு தண்ணியும் குடிக்காமல், ஒரு கவல உணவும் சாப்பிடாமல் அப்படியே காய்ந்த உடலோடு இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நச்சுகளை எல்லாம் வெளியே தள்ளி விடுகிறது. இது முதல் பலன். இன்னொரு முக்கியமான பலன் என்ன? தேவையில்லாத கொழுப்புகள் எங்கெல்லாம் உடம்பில் இருக்கிறதோ அதையெல்லாம் கரைக்கக்கூடிய வேலையை நோன்பு செய்கிறது. மருத்துவ உலகம் சொல்லுகிறது. தேவையற்ற கொழுப்பு தான், தேவையற்ற அந்த கொழுப்புகள் எல்லாம் நாள் பல சேர்ந்து பல உடலுக்கு தீங்கை தரக்கூடிய வேலைகளை செய்துவிடும். எனவே அதை கரைப்பதற்கு, வெளியே தள்ளுவதற்கு நோன்பை விட சிறந்த விஷயம் வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்கிறார்கள். அதே போன்று இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகரினுடைய அளவு, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை மிகச்சரியாக சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை ரமலான் நோன்பு, இந்த முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய நோன்பு மிகச்சிறப்பாக செய்யும். எனவேதான் சுகர் பேஷண்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு நோன்பு வைப்பது ரொம்ப நல்லது. ஒருவர் சர்க்கரை நோயாளியாக இருக்கிறார், அவர் நோன்பு வைப்பதன் மூலமாக அவருக்கு எதுவும் ஆகாது, கூடிய மட்டும். இது மிகச்சிறப்பான ஒரு மாற்றத்தை அவருடைய உடலிலே தரும் என்று இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது. அதே மாதிரி தான் நோன்பினால் கிடைக்கக்கூடிய, உடலுக்கு கிடைக்கிற முக்கியமான பலன்களிலே ஒன்று, நம்முடைய மூளையின் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கிறதாம். நோன்பின் வழியாக மூளையினுடைய செயல்பாட்டு திறனை அது கூட்டிக் கொண்டே இருக்கிறது. பார்க்குறோம், நம்மால் ஒரே ஒரு நாள் இயல்பாக நாம் 6 மணி நேரம் உறங்குகிறோம் என்றால், நம்மால் அன்றைக்கு 3 மணி நேரம் தான் உறங்க முடிந்தது என்றால், மறுநாள் நம்முடைய வேலைகளிலே சுணக்கம் ஏற்படும். கொஞ்சம் எங்கேயாவது டிராப் ஆகும் இல்லையா? ஆனால் ரமலானில் பார்க்குறோம், பகலெல்லாம் நாம் பட்டினியாக பசியோடு இருக்கிறோம். இரவிலே நம்மிலே பலர் பெரும்பகுதி கூட்டு வணக்கம், தனிப்பட்ட வணக்கம் கழிக்கிறோம். கொஞ்ச நேரம் தான் ஓய்வெடுக்கிறது நேரம் கிடைக்கிறது. ஆனால் பகல் நேரங்களிலே சிறப்பாக இயங்குவதற்கு எந்த தடையும் இது கொடுப்பதில்லை. காரணம், நோன்பு இயற்கையாகவே மனிதனுக்கு மூளையினுடைய செயல்பாட்டு திறனை கூட்டி கொடுக்கிறது. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருதய நோய்க்கு மிகப்பெரிய கேடாக இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால், கெட்ட அந்த கொழுப்பு சத்து இருக்கிறதே, அது இருதய நோய்க்கும் சரி பக்கவாதங்களுக்கும் சரி மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நம் உடலிலிருந்து வெளியே தள்ளுவதற்கு, கொலஸ்ட்ராலை 2ஆக பிரிக்கிறான், HDL NDL சொல்கிறாங்களே, அதில் கெட்ட கொழுப்பாக எது இருக்கிறதோ அதையெல்லாம் வெளியே தள்ளுகிற மிகச்சிறப்பான வேலையை நோன்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய மருத்துவ உலகம் அழகாக சொல்லித் தருகிறது. எனவேதான் அல்லாஹ் இத்தனை ரகசியங்களை உள்ளே வைத்தான் என்பது இன்னைக்கு உலகம், மருத்துவ உலகம் கண்டுபிடித்து கொடுத்தாலும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக அழகாக சொன்னான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் உங்களை படைத்த இறைவனை பயந்து அஞ்சி உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் அதை சரிபடுத்திக் கொள்வதற்குமான மிகச்சிறந்த வாய்ப்பு ரமலானின் நோன்பு என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட புனிதமான ரமலானுடைய நோன்பினுடைய காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நேற்று பல பகுதிகளிலே தராவீஹ் தொழுது இன்றைய நாள் ஒரு நாள் நோன்பை நோற்று விட்டார்கள். வளைகுடா நாடுகள், இன்னும் சில மேற்கத்திய நாடுகளில் எல்லாம் பல மக்கள் நோன்பை வைத்து விட்டார்கள் ஒரு நாள். அல்லாவின் பேரல்லால் நாம் நம்முடைய பகுதியிலே ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான் உட்பட இந்த நாடுகள் எல்லாம் அல்லாவின் அருளால் இன்றைய தினம் நாம் தராவீகை தொழுது புனித ரமலானுக்குள்ளே காலடித்து எடுத்து வைத்து விட்டோம். நாளையிலிருந்து நோன்பை வைக்க இருக்கிறோம். உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த நோன்பிலே நான் என்னுடைய இபாதத்தை நிறைவாக நான் காட்டப் போகிறேன். என் ரப்புக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்பதை காட்டி தரப்போகிறேன். நம்ம எல்லாம் அடிமை தானே, அல்லாஹ் தானே எஜமா.
வல்லாஹுல் கனி வன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் தான் எஜமான், நீங்கள் எல்லாருமே ஃபகீர் சான்றான் அல்லாஹ். நீங்கள் எல்லாருமே ஃபகீர்கள், ஏழைகள், நானே எஜமான். ஒரு எஜமானுக்கு முன்னால் அடிமை எப்படி இருப்பார்? கைகட்டி நிற்பார், கூனி குறுகி நிற்பார். எஜமான் சொல்லுங்க என்ன செய்யணும், நீங்கள் தலை ஆட்டுங்க, உத்தரவு கொடுங்க, நான் கட்டுப்படுறேன். நீங்கள் கை காட்டுங்க, அந்த இடத்துக்கு போகிறேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அதை நான் கேட்குறேன். சொல்லுவாங்களா இல்லையா? அந்த எஜமானாகி அல்லாவுக்கு முன்னால் நாம் உண்மையான அடிமை என்பதை காட்டக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்பாக, பயிற்சி களமாக இந்த ரமதானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ். பகல் நேரங்களிலே நோன்பு வைப்பதன் வழியாகவும், இரவு நேரங்களிலே இத மாதிரியான கூட்டு வணக்கங்கள், தனிப்பட்ட வழக்கங்களை கூட்டிக் கொள்வதன் வழியாகவும், திருக்குரான் ஷரீஃபை அதிகமாக ஓதுவதன் வழியாகவும், ஆண்கள் பெண்கள் வீடுகளிலே தனிப்பட்ட முறையிலே கூட்டான நல்ல அமல்களை நிறைவாக செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த நற்பாக்கியத்தை இந்த ரமதானின் மூலமாக நம் யாவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆரோக்கியமான ரமதானாக இதை ஆக்குவானாக. அமல்கள் நிறைந்த ரமதானாக இந்த ரமதானை அல்லாஹ் ஆக்குவானாக. பாவங்கள் எல்லாம் கழுகப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட ரமதானாக இந்த ரமதானை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இது போன்ற ரமதான் பல ரமதான்கள் நம் வாழ்க்கையிலே வருவதற்கும், அதிலே பல நல்லமல்கள் நாம் செய்வதற்கும், நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பினுடைய நியத் நவைது ஸௌமகதின் அன் அதாஇ ஃபர்தி ரமதான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் நோன்பை வைப்பதற்கு நான் அல்லாஹ்விற்காக நியத் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم وبارك على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على